செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் ஆஃப் நியூட்ரிஷன் பீப்புளுக்கு வந்து கெயின் ஆகும். ஸோ நிறையா பேருக்கு வந்து நியூட்ரிஷனுடைய வேல்யூ என்ன அப்படின்றது தெரியல. ஸோ ஹெல்த் கான்ஷியஸாக அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீக்கை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக் இந்த இயர் 2020 என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈட் ரைட் பைட் பை பைட். ஸோ கரெக்டாக சாப்பிடுங்க ஒவ்வொரு பைட்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தீம். சரிங்களா? நேஷ்னல் நியூட்ரிஷன் மந்த் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தான் எப்போவுமே இது ஆல் ஓவர் த வேர்ல்டு. நேஷ்னல் நியூட்ரிஷன் மந்த் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு மார்ச் மாதம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. 2020 தீமை தான் நம்ம இந்தியாவில் நியூட்ரிஷன் வீக்கில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் நியூட்ரிஷன் மந்தோடைய 2020 தீம் தான் ஈட் ரைட் பைட் பை பைட். ஸோ அதே தான் நம்ம நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக்கு அடாப்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 செப்டம்பர் 2020 என்ன டே என்ன நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கோகனட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் இன் கோகனட் டு சேவ் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக இந்த ஃப்ரூட்னால என்ன யூஸ், ஸோ ஏன் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் எராடிகேட் பாவர்ட்டி அப்படின்னு இருக்காங்க. எராடிகேட் பண்ணாது, ரிடக்ஷன் பண்ணும். எராடிகேட் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக பாவர்ட்டியை அழிச்சிடுறது. ரிடக்ஷன் அப்படின்னா ஒரு 100% இருக்கிற பாவர்ட்டியை ஒரு 70% ரெடியூஸ் பண்ணுறது. சரிங்களா? ஸோ ரெடியூஸ் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே தென்னையும் வாழையும் தான் மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபார்மிங்லேயே. ஏன் பார்த்தீங்கன்னா, டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் எல்லாமே யூஸ்ஃபுல்லான விஷயம், எல்லாமே வந்து மணி ஃப்ளோட்டிங்குரிய விஷயம். ஒரு தென்னை ஓலையாக இருக்கட்டும், மட்டையாக இருக்கட்டும், தென்னை கீத்தாக இருக்கட்டும், ஃப்ரூட்டாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இதனால் வந்து லாபம் தான் ஃபார்மிங் பண்ணுற எல்லா ஃபார்மர்ஸ்க்கும். ஸோ அவங்க வந்து ஒரு தென்னை மரத்தையே அவங்க அந்த மாதிரி ப்ராஃபிட் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய தென்னை மரத்தில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய லாபம் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் வேர்ல்டு கோகனட் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், டு மேக் அவேர்னஸ் அபவுட் தி கோகனட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபார்மேஷன் ஆஃப் த டே ஏஷியன் பசிபிக் கோகனட் கம்யூனிட்டி. ஸோ இந்த நாளில் தான் 2 செப்டம்பரில் தான் ஏஷியன் பசிபிக் கோகனட் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஞாபகப்படுத்துகிற விதமாக இந்த டேவை செலக்ட் பண்ணி வேர்ல்டு கோகனட் டே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, 22 ஆகஸ்ட் டு 2 செப்டம்பர் ஓணம் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. ஸோ ஓணம் ஃபெஸ்டிவல் கேரளாவுடைய ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் முக்கியமான விஷயம் கிங் மகாபலி, மித்திக்கல் கிங். ஒரு கிங் வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போய் தன்னோட நாட்டு மக்கள் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வலம் வர அந்த விழாவை தான் ஓணம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இவங்க எல்லாரும் கிங்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. அதான் உண்மை. நம்ம எப்படி கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து கிருஷ்ணர் வீட்டுக்கு வருவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது மாதிரி ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு கிங் மகாபலி வருவார் வீட்டுக்கு அப்படின்றதுனால கொண்டாடுறாங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5th செப்டம்பர் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டெத் ஆனிவர்சரி ஆஃப் மதர் தெரசா. ஸோ அவங்களோட நினைவு தினமாக தான் இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி. நான் தப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் டெத் ஆனிவர்சரி ஆஃப் மதர் தெரசாவன் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் ரைட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் சாட்டர்டே ஆஃப் செப்டம்பர் தான் மேக்ஸிமம் இதை கொண்டாடுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வருஷம் 5th செப்டம்பர் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி. ஓகேங்களா? ஸோ டீச்சர்ஸ் டேவாக நம்ம இந்தியாவில் கொண்டாடுறோம். அண்ட் ஃபார்மர் பிரசிடென்ட் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனுடைய பர்த் ஆனிவர்சரியை நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போது வந்து இந்தியாவில் டீச்சர்ஸ் டே செப்டம்பர் 5. அப்போ வேர்ல்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 5 தான் வேர்ல்டு டீச்சர்ஸ் டே. ஸோ இது எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994 யுனெஸ்கோ அடாப்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ யுனெஸ்கோ தெரியும், யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், ரைட்? டக்குன்னு மறந்துட்டேன், சாரி. ஸோ அதோடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டீச்சர்ஸ் டே October 5 உடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடிங் இன் கிரைசிஸ் ரீஇமேஜிங் த ஃபியூச்சர். ஸோ இப்போ COVID-19 நிறைய கிரைசிஸ் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரை ரீஇமேஜின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். 8th செப்டம்பர் இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2020 லிட்டரசி டீச்சிங் அண்ட் லேர்னிங் இன் த COVID-19 கிரைசிஸ் அண்ட் பியாண்ட். ஸோ கண்டிப்பாக படிப்பறிவினாலையும் பகுத்தறிவினாலையும் தான் ஒவ்வொரு டிசீஸையும் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த தீமுடைய நோக்கமே. ஸோ லிட்ரஸியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பீப்புளுக்கு எடுத்து உரைக்கிற மாதிரி தான் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லிட்ரஸி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்
10th செப்டம்பர் வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே. ஸோ சூசைட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சூசைட் அட்டம்ஸாக இருக்கட்டும், சூசைடாக இருக்கட்டும், நாளுக்கு நாள் நீங்கள் உடனே வேர்ல்டுக்கெலாம் கம்பேர் பண்ண வேணாம், நம்ம ஊர்லேயே கம்பேர் பண்ணுங்கள், நம்ம பக்கத்து தெருவிலே கம்பேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளீஸ் 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 ஹை டிப்ரெஸ்டாக இருக்க பீப்புளையும் ரொம்ப மன அழுத்தம், அப்புறம் அதே மாதிரி ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்கள தனியாக விடாதீங்க. அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்கள். டெஃபினட்டாக அவங்க அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை தாண்டி வந்துட்டாங்கன்னா சூசைட் அப்படின்ற ஒரு விஷயத்த சீக்கிரமே வெளியில் வந்துடுவாங்க. ஸோ சூசைடை ப்ரிவென்ட் பண்ணுற விதமாக தான் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 10th செப்டம்பர். அதோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டுகெதர் டு ப்ரிவென்ட் தி சூசைட். ஸோ 2018, 19, 20 எல்லாத்துக்குமே ஒர்க்கிங் டுகெதர் டு ப்ரிவென்ட் சூசைட் தான் தீமே. சரிங்களா? ஆல்சோ இது யார் இந்த டேவை கொண்டாடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் சூசைட் ப்ரிவென்ஷன். அதை யார் ஸ்பான்சர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். 14th செப்டம்பரை என்ன டேவை கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எய்ட் டேவை கொண்டாடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் ஆல்வேஸ் சேவ்ஸ் தி லைஃப்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுதான் இந்த வருஷத்தோட தீம் 2020 என்ன அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சேவ்ஸ் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்தியாவில் என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி திவாஸ். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜாக 1949 அடாப்ட் பண்ணாங்க. அந்த டேவும் 14th செப்டம்பர் தான். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15th செப்டம்பர் ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்ஜினியர்ஸ் டே. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பர்த்டே கூட. ஸோ டு கிவ் ட்ரிபியூட் டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் பாரத் ரத்னா மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வராயா அவரை கௌரவிக்கிற விதமாக தான் அவருடைய பர்த் ஆனிவர்சரியை நம்ம இன்ஜினியர்ஸ் டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸியும் 15th செப்டம்பர் தான். அதோடைய தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா COVID-19 அ ஸ்பாட் லைட் ஆன் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ COVID-19 கரெக்டாக கவர்மெண்ட் ஏதாவது மெஷர்ஸ் பண்ணலன்னா டெமோக்ரஸி மூலிமா நம்ம அனதர் கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16th செப்டம்பர் வேர்ல்டு ஓசோன் டே. ஸோ வேர்ல்டு ஓசோன் டே 2020 தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓசோன் ஃபார் லைஃப் 35 years ஆஃப் ஓசோன் லேயர் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த டேவை 1994 யுனைடெட் நேஷன் கொண்டாடிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஓசோனுடைய லேயர்ஸ் டிப்ளீட் ஆகிட்டே இருக்குது. அதோட அவேர்னஸ், அதோட பற்றின டேஞ்சர்னஸ் எல்லாத்தையும் பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கான வேர்ல்டு ஓசோன் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் கொண்டாடுறாங்க. ஸோ 21st செப்டம்பர் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதோடைய தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேப்பிங் பீஸ் டுகெதர். ஷீப்புன்னு சொல்லிட்டேன், பீஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து வடிவமைக்கணும் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஆல்சைமர் டே அப்படின்றதும் 21st செப்டம்பர் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்சைமர் அப்படின்றது ஞாபகம் மறதி டிசீஸ். ஸோ அதை என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டாக் அபவுட் டிமென்ஷியா. டிமென்ஷியா அப்படின்றது பிரெயினில் இருக்கக்கூடிய நர்வ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செல்ஸ் இருக்கும், அதுவே தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுக்கு பேர் தான் டிமென்ஷியா. ஸோ அதனால் பிரெயினில் இருக்க நர்வ் அஃபெக்ட் ஆகும். அதனால் ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாகும். அதை உலகத்துக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் வேர்ல்டு ஆல்சைமர் டே கொண்டாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22nd செப்டம்பர் ரோஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. டு கிரியேட் வெல்ஃபேர் ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸ். கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு அவேர்னஸ், அவங்களுக்கு ஏதாவது வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸோ இல்லை ஃபண்ட்ஸோ வாட் எவர். ஸோ அதை ரிமார்க் பண்ணுற விதமாக தான் இந்த ரோஸ் டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 26th செப்டம்பர் யூரோப்பியன் லாங்குவேஜ். ஸோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணுற விதமாக 26th செப்டம்பரை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கான்ட்ராசெப்ஷன் டே அண்ட் வேர்ல்ட் மெரிடைம் டே. டேக்கு அங்கே ஒய் போடல, சாரி கோச்சுக்காதீங்க. ஸோ கான்ட்ராசெப்ஷன் டே ஃபார் ஃபீமேல் டு பி வெரி ப்ரொடக்டிவ் ஓவர் தி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ அதை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற விதமாக தான் கான்ட்ராசெப்ஷன் டே கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மெரிடைம் டே. அதோடைய தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஷிப்பிங் ஃபார் சஸ்டைனபிள் பிளானட். ஸோ ஷிப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் சஸ்டைனபிளாக இருக்கணும். கண்டிப்பாக பிளானட்டுக்கும் அது சஸ்டைனபிளாக யூஸ் ஆகும். ஏன்னா ஷிப்பிங் மூலயமா கடலில் நிறைய விஷயம் கலக்குது. ஸோ சஸ்டைனபிளாக பிளானட்டை நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்ம பிளானட்டை நம்ம இப்போ எப்படி வாழ்கிறோமோ அது மாதிரி கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 27th செப்டம்பர் வேர்ல்ட் டூரிசம் டே. அதோடைய தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூரிசம் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வேர்ல்ட் ரிவர் டேயும் அன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க 27th செப்டம்பர். ஸோ அதோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓகே. ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர் 21st to 27 த இன்டர்நேஷ்னல் வீக் ஆஃப் டெஃப் ஆர் டெஃப் அவேர்னஸ் வீக் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரைட். ஸோ டெஃப் பற்றின அவேர்னஸ் எல்லாத்துக்குமே க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி லாஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர்
இந்த இன்டர்நேஷ்னல் வீக் ஆஃப் டெஃப் வந்து அடாப்ட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28 செப்டம்பர் வேர்ல்டு ரேபீஸ் டே. ரேபீஸில் வந்து அது மிகப்பெரிய கொடிய நோய், வைரஸ் தான். ஸோ அழிக்கக்கூடிய விஷயம், நம்ம ஒரு ஹியூமன் செல்ஸை ஹியூமனை வந்து அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய ரேபீஸ் டைப்ஸ் நோய் இருக்குது. ஸோ அதை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த டே கொண்டாடுறாங்க. தீம் 2020 எண்ட் ரேபீஸ், கொலாபரேட், வேக்சினேட். ஸோ 29 செப்டம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹார்ட் டே. ஹார்ட் டிசீஸ் அதிகமாகிட்டே இருக்குது, எஸ்பெஷலி ஸ்ட்ரோக்ஸ். அதை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற விதமாக தான் இந்த டே கொண்டாடுறாங்க. அதோடைய தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2020 யூஸ் ஹார்ட் டு பீட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ரைட். ஸோ செப்டம்பர் மந்தோடைய டேஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஐ திங்க் அடுத்தடுத்து அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எல்லா மந்தோடைய இம்பார்ட்டன்ட் டேஸையும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். அதோட தீமோட கரண்ட் இயர் தீம் நான் இதில் கொடுத்துருவேன். ஸோ 2019 தீம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசி படிக்கிற எல்லாருக்குமே இது இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து எப்படியாவது 3 கொஷின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி மேம் 3 கொஷின் சொல்கிறீங்க? எத்தனையோ மந்த்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரம் ஜனவரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்ச்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே அப்டேஷன்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா டேட் கொடுத்துட்டு இந்த டே என்ன டே அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா தீம் டே கொடுத்துட்டு உங்களுக்கு தீம் கேட்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த விழா நம்ம கொண்டாடுறோம், இந்த டே ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், அதோடைய அவேர்னஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி டெஃபினட்டாக 2 கொஷின்ஸ் இல்லைனா அட்லீஸ்ட் 3 கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மார்க் நம்ம கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டூடெண்ட்க்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா டிஎன்பிசி காம்படிஷன் கொஞ்சம் அதிகம். சரிங்களா? ஸோ அடிக்கடி நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ எல்லோரும் சீரியஸாக படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது தீம் தெரியும் 2020 நான் ஏதாவது அப்டேட் பண்ணாமல் விட்டுருந்தேன், உங்களுக்கு ஏதாவது தீம் தெரியும்னா தயவுசெய்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.